பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி, குருநாதர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் நம் காண இருப்பது போகர் சித்தர் அவர்கள் அருளிய மிளகு கற்பம் எப்படி சாப்பிடணுன்றதை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். கற்பம் அப்படின்னு வந்ததுன்னா 48 நாள் சாப்பிடணும். எதை 48 நாள் சாப்பிட்டாலும் உடல் கற்பம் ஆகிடும், வஜ்ரம் ஆகிடும். காயக்கல்பம் மூலிகைகள், இதை சாப்பிட்டால் கற்பமா, அதை சாப்பிட்டால் கற்பமா, இந்த மாதிரி கேள்விகள் பதில்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்மக்கிட்டே சொல்லியிருக்கார், அதாவது என்கிட்ட 48 நாள், ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2வது நாள் 2 மிளகு, இந்த மாதிரி 48 நாள் சாப்பிட்ணும். காலை மதியம் இரவு 3 வேளைப்பா. அதே மாதிரி இன்னொரு 48 நாள், 48லேருந்து குறைக்கணும். 48வது நாள் 48 மிளகு, 2வது நாள் 47, 3வது நாள் 46, இந்த மாதிரி குறைச்சி 48வது நாள் வந்து ஒரு மிளகு நிற்குமா, 3 வேளை சாப்பிட்ணுமா. இப்படி சாப்பிட்டு எல்லா நோயும் போயிடும். ஒரு பெரிய சித்தர் சொன்னார். அவர் பெரிய சாமியார், சித்த வைத்தியம், மாந்திரிகம், ஒரு தேவஸ்தானத்தில் முக்கியமான ஆள்ப்பா. அவர் பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, உங்கள் குருநாதர் சொன்னார்னு கேட்டால், நாங்கள் ஒரு 15 நாள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப உடம்புலாம் சூடேறி போய் கண் ரெட்டாகி போச்சு. கேட்டதுக்கு வந்து உன் உடம்பு தாங்கலை, நான் ஒரு மருந்து தரேன், அதை சாப்பிட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு சொன்னார். நான் இப்போ அதான் சாப்பிட்டுட்ருக்கேன்னாரு. இவர் 10 நாள் சாப்பிட்டதுக்கே உடம்பு தாங்கலை, கண் சூடேறி, உடம்பு சூடேறி, கண் செவந்து, தலையில் பொடுகேறி, வயிறில் அல்சர் வச்சு, இரவில் தூக்கம் சரியாக இல்லாமல் கண் எரிச்சல் உண்டாகி, இதை போய் அவர் குருநாதர்கிட்ட சொன்னதுக்கு அவர் ஒரு மருந்து கொடுத்து உடம்பு குளிர்ச்சி பண்ணாராம். அதுக்கப்புறம் திரும்ப கன்டினியூ பண்ணுவான்னு சொன்னாராம். ஆக மொத்தத்தில் அவரோட மருந்து அவர் விற்றுட்டார். இன்னொருத்தர் சொன்னார், அது இந்த மாதிரிலாம் இல்லைங்க, 48 நாள்லேயே நிறுத்திடணும், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சார் அப்படின்னா. நான் ஒரு 20 நாள் சாப்பிட்டேன், வயிறு சரியான எரிச்சல். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணதுக்கு அல்சர் வச்சுட்டுக்குது ஃபுல்லான்னு சொன்னார். கற்பம் பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதான் செய்யும். தாண்டியும் சாப்பிட்ணும், எனக்கு ஆசை தான், ரொம்ப வயிறு எரிச்சல்ன்றதால் நிறுத்திட்டேன்ப்பா. திரும்ப அல்சர் சரியான சாப்பிட்றேன்னு சொன்னார். சரி சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என் குருநாதர் சொன்னார், ஒரு பெரிய சாமியார் சொன்னார், மடாதிபதி சொன்னார்னு தெரிஞ்சதெல்லாம் செய்கிறதில்ல. கற்பம் அப்படின்னாலே சித்தர்கள் சொன்ன முறையில் செய்தால் தான் அது கற்பம். ஓகே, நம்ம இன்றைய பதிவு பார்ப்போம். மிளகு கற்பம் போகர் அருளியது. அதற்கான ஆதார பாடல். போமென்றே இதை விட்டு கற்பங்கேளு, புகழாக 5 மிளகை ஏற்றி, ஏமென்று 20 நாள் கொண்டு வாணி, இறக்கியே அமுரியிலே 20 நாள் கொள்ளு, வாமென்ற மாலையிலே அருகம் வேறு, வன்மையாய் ஒரு பலந்தான் இடித்து நைய, வேமென்றே மிளகுதான் 25, மிக்கான தண்ணீரில் 8 காய்ச்சி, பாமென்று இறக்கையிலே பாக்களவு வெண்ணெய், பாலித்து பாங்காக கொண்டிடாயே. இது உண்ணும் முறை, எப்படி உண்ண வேண்டும், எந்த நேரத்தில் உண்ணணும், என்ன அளவு, இது அனைத்தும் சேர்ந்தது. இதற்கான விளக்கம் என்னன்னு பார்ப்போம். போமென்று இதை விட்டு கற்பங்கேளு, புகழாக 5 மிளகை ஏற்றி. மிளகு சாப்பிடும் போது முதல் நாள் 5, அதன் பின் ஒரு நாளும் 5 ஏற்றணும். ஏமென்று 20 நாள் கொண்டு வாணி, 20 நாள் மட்டுமே இந்த மிளகு கற்பம் சாப்பிடணும். இறக்கவே அமுரியிலே 20 நாள் கொள்ளு. இதை எதனுடன் சாப்பிடணும், இந்த சுடு தண்ணி பால் அப்படிலாம் இல்லை, அமுரி என்று சித்தர்கள் சொன்னதுடன் 20 நாள் சாப்பிடணும். வாமென்று மாலையிலே அருகம் வேறு, மாலை நேரத்தில் அருகம் வேறு எடுத்துக்கிறோம், அதாவது சாயங்காலம் ஈவினிங் டைமில். வன்மையாய் ஒரு பலந்தான் இடித்து நைய, ஒரு பலம் அருகம் வேற, மைய அரைச்சி, அதை அரைக்கிறது, அதான் இடித்து நைய, ஒரு பலம் அளவு. வேமென்று மிளகு அதுதான் 25, மிக்கான தண்ணீரில் 8 காய்ச்சி, பாமென்ற இறக்கையிலே பாக்களவு வெண்ணெய், ஒரு பலம் அருகம் வேறு, மைய அரைச்சி 25 மிளகு தண்ணீரில் இட்டு காய்ச்சணும்.
தண்ணி 8 டம்ளர் வச்சோம்னா 1 டம்ளராக வர வரைக்கும் காய்ச்சணும். காய்ச்சி அதில் பாக்களவு வெண்ணெய், அது எப்போ போடணும், இறக்கும்போது. இந்த அருகம் வேரையும் பின்னாடி அந்த மிளகு 25ஐயும் 8க்கு 1, அதான் 8 டம்ளர் தண்ணி வச்சோம்னா 1 டம்ளராக சுண்டற வரைக்கும் கொதிக்க வச்சு ஆற வச்சு, அதுதான் பாமென்று இறக்கையில். இறக்கும் போதுனா இறக்கி வச்சோடனே போட்டுக்கிறது இல்லை. அந்த டைமில் நீங்கள் வெண்ணெயை போட்டிங்கன்னா அது நெய்யாக மாறிடும். இறக்கையில்னா ஆறுனதுக்கப்புறம்னா அர்த்தம். இறக்கையிலே பாக்களவு வெண்ணெய். பாக்களவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொட்டை பாக்களவு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெண்ணெய் சுத்தமான வெண்ணெயாக இருக்கணும். பசு பாலிலிருந்து தயிராகி அதிலிருந்து எடுத்த வெண்ணெயாக இருக்கணும். பேக்கெட் வெண்ணெய் பயன்படாது. இந்த மாதிரி இறக்கி அதை சாப்பிட சொல்லியிருக்கார். இப்படி சாப்பிட்டால் மட்டுமே அது கற்பம் என்ற முறையில் மிளகாகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு டைம் ஸ்பீடாக படிக்கிறேன் பாருங்கள். போமென்று இதை விட்டு கற்பம் கேளு, புகழாக 5 5ஆய் மிளகை ஏற்றி, ஏமென்று 20 நாள் கொண்டு வாணி, இறக்கிய அமுரியிலே 20 நாள் கொள்ளு, வாமென்ற மாலையில் அருகம் வேறு, வன்மையாய் 1 பழந்தான் இடித்து நெய்ய, வேமென்ற மிளகுதான் 25, மிக்கான தண்ணீரில் 8ல் 1ஆய் காய்ச்சி, பாமென்ற இறக்கையிலே பாக்களவு வெண்ணெய் பாலித்து பாங்காக கொண்டிடாயே. இது முழுமையான பாடல். இதுக்கப்புறம் அந்த 48 நாள் சாப்பிட்றது, உடலை வஜ்ரமாக்குறது, காயக்கற்பமாக்குறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். இந்த முறையில் மிளகு கற்பம் என்றது அவர் சொல்லியிருக்குது 20 நாள் தான். அதுவும் ஈவினிங் நேரத்தில், சாயங்காலத்தில். அந்த சொல்லியிருக்கக்கூடிய அருகம் வேறு, மிளகு, இந்த வெண்ணெய், இது 3ம் சேர்ந்த கஷாயம் கட்டாயம் குடிச்சு ஆகணும். அதே மாதிரி இந்த அமுரி அதில் கலந்து தான் இந்த மிளகு சாப்பிடணும். டேரெக்டாவோ பொடியாவோ அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அமுரி என்றால் என்ன என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. சிலர் கடல் நீர்னு சொல்கிறாங்க, சிலர் சிறுநீர்னு சொல்கிறாங்க, சிலர் இளநீர்னு சொல்கிறாங்க, சிலர் அது எதுவுமே இல்லை, அது நம்ம செய்யக்கூடிய ஒரு திராவகம், வாழைகளை வச்சு வடிக்கணுன்ற சில வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் இதை சாப்பிட விரும்பினால் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறந்த சித்த வைத்தியர் யாரோ அவருக்கு அணுகி அவரிடம் ஆலோசனை பெற்று பின்னாடி செய்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற காயக்கற்பம், சித்தர்கள் சம்மந்தப்பட்டதை உடனுக்குடன் வரும். நன்றி.